இது சும்மா வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரே இனிமே தான் பார்க்க போறீங்கன்ற மாதிரி நேத்து நம்ம பார்த்த கோட் ட்ரெய்லர் இருக்குல்ல, அது வந்து ஜஸ்ட் சாம்பிள் தான். ஆனா இதை தாண்டி படத்துல வந்து ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு 4 சர்ப்ரைஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் டெய்லி வந்து நிறைய ஃபன் வீடியோஸ் உங்களுக்கு வரும். சர்ப்ரைஸ் நம்பர் 1. இந்த படத்துல வந்து த்ரிஷா இருக்காங்க, த்ரிஷா கேமியோ பண்ணிருக்காங்க அப்படின்லாம் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நமக்கு ஒரு நியூஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டோம். அதாவது என்னன்னா, இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு குத்து சாங் வர மாதிரியும், அதுல விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து குத்துன்னு குத்தி இருக்காங்கன்ற மாதிரியும், ஐ மீன் டான்ஸ், இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அது ஷூட் எல்லாம் கூட முடிஞ்சிருச்சு, செம்மையா வந்து சாங். படத்துலயே வந்து அந்த சாங் தான் வந்து நல்ல வைபா இருக்கும், ஒரு டான்ஸ் மெட்டீரியல், அந்த மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3 சாங் விட்டுருக்காங்க. அந்த சாங் மட்டும் பட ரிலீஸுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி விடுறதா பிளான் பண்ணிருக்காங்களாம். அதாவது என்னன்னா, இந்த படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச் வந்து இல்ல. ஈவன் நேத்து வந்து வெங்கட் பிரபு அந்த பிரஸ் மீட்ல பேசும்போது கூட ஆடியோ லான்ச் இருக்கான்னு கேட்டா இல்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆன்சர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துல த்ரிஷா இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கும் இல்ல எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஏன்பா, நீங்க தான் டைரக்டர், நீங்க தான் பண்ணிருப்பீங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியாதம்மா? இதை வந்து நாங்க நம்பணும். சோ இந்த படத்துல த்ரிஷாவும் விஜயும் சேர்ந்து ஒரு குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க. விஜயும் த்ரிஷாவை சேர்ந்தாலே அது ஒரு மேஜிக்கா தானே இருக்கும், செம்மையா இருக்கும்ல. ஸோ அதை பார்க்கறதுக்கு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சர்ப்ரைஸ் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பெருசா இருக்கும். சர்ப்ரைஸ் நம்பர் 2. இந்த படத்துல விஜயகாந்த் வந்து கேமியோ பண்ணிருக்காருன்ற நியூஸும் நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டோம். அது யாரு வந்து அதை ஓபன் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரேமலதா இருக்காங்கல்ல, நம்ம விஜயகாந்த் சாரோட ஒய்ஃப். ஸோ அவங்களே தான் ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க, இந்த படத்துல விஜயகாந்த் வந்து நாங்க வந்து விஎஃப்எக்ஸ்ல பண்ண போறோம், ஏஐல பண்ண போறோம். ஸோ அதனால வந்து பெர்மிஷன் கேட்டாங்க. நான் வந்து பிரச்சாரத்துல இருந்ததுனால என்னால அதுல வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, ப்ராப்பர் ஆன்சர் பண்ணல. பட் போயிட்டு கதையெல்லாம் கேட்டுட்டு எனக்கு ஓகே அப்படின்னா நான் வந்து இதுக்கு ஒத்துப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து சோசியல் மீடியாலேயே பயங்கரமா பத்திச்சு. என்னது, விஜயகாந்த் ஏஐல வராரா, அதுவும் கோட் படத்துல? இது என்னடா இது புது பொருளா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆனோம். பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடைசியா விஜயகாந்த் சாரும் நம்ம விஜயும் வந்து நடிச்ச படம் பாத்தீங்கன்னா அந்த செந்தூர பண்ணின்ற ஒரு படம். அதுக்கப்புறம் அவங்க ஜாயின் பண்ணவே இல்லை. சோ கிட்டத்தட்ட நம்ம தளபதி விஜய்க்கு வாழ்க்கை கொடுத்தவர் விஜயகாந்த் நம்ம சொல்லலாம். இப்ப கூட நம்ம ரீசெண்டா நிறைய பேர் வந்து அந்த டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, விஜயகாந்த் பாரு அவரோட பசங்களுக்கு இவர் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம். சோ அவரை வந்து ஒரு பெருமைப்படுத்துற விதமா விஜயகாந்த் சாரே வந்து இதுல ஒரு கேமியோ மாதிரி ஏஐல பண்ண வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதுவும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிளைமாக்ஸ்ல நம்ம விஜயகாந்த் சாரும் நம்ம தளபதி விஜயும் மீட் பண்ற அந்த சீனு தியேட்டர்ல எப்படி இருக்க போகுது, எப்படி பத்திக்க போகுதுன்னு நினைச்சாலே இப்பவே எனக்கு பத்திக்குது. சோ இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். சர்ப்ரைஸ் நம்பர் 3. இதை சொன்னா நீங்க நம்புவீங்களா என்னன்னு தெரியல. நாங்க வந்து நேற்று கோட்டு ட்ரெய்லரை நல்லா ஆராய்ஞ்சு டீகோடிங் பண்ணி கண்ணில் விளக்கணை விட்டு கண்ணில் எதனமா விடணுமோ அதெல்லாம் விட்டு ஆராய்ஞ்சு பார்த்து நாங்க சொல்றோம். கோட்டு படத்துல எத்தனை விஜய்? 2 விஜய்ன்றது எல்லாருக்குமே தெரியும். சரி, அந்த ட்ரெய்லர்ல பாருங்களேன், ஒரு வயசான அப்பா ஒரு விஜய் இருப்பாரா, அப்புறம் அவரோட பிளாஷ்பேக்ல வரும், அதாவது இவரே வந்து சின்ன வயசு விஜயா ஒருத்தர் இருப்பாரு. சோ இந்த அப்பாவும் விஜயும் அந்த ஸ்மார்ட் விஜயும் வந்து ஒரே விஜய் தான் அப்பா. இந்த அப்பாவுக்கு ஒரு பையன் விஜய்னு ஒருத்தர் இருப்பாரு. அதாவது அவர் யாருன்னா அந்த பென்சில் மீச, நிறைய பேர் கூட அந்த பாக் சாங்ல கலாச்சிருந்தாங்க இல்லையா, அவர் தான் வந்து 2வது விஜய். அவருக்கும் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகுது, ஐ மீன் டீனா இருந்து யூத் ஆகுறாரு. சோ அவரு 2வது விஜய். சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? ஆக்சுவலா படத்துல 3வது விஜய் ஒருத்தர் இருக்காரு. அந்த 3வது விஜய் யாருன்னா, நீங்க எல்லாம் யோசிப்பீங்க, அந்த நாளைய தீர்ப்பு மாதிரி ஒரு பையன் ஒருத்தர் இருக்காரு, அவரா அப்படின்னு சொல்லிட்டு. அவரா இருக்கலாம், மேபி. இல்ல அவரே தான் அந்த பென்சில் மீச விஜயான்னு கூட நமக்கு தெரியல, மேபி அவரா இருக்கலாம். பட் ஒரு சீன் நல்லா நோட் பண்ணுங்க, இந்த சீனை பாருங்க, இவர் தான் அந்த 3வது விஜய். மேபி இவரும் அந்த நாளைய தீர்ப்பு மாதிரி இருக்கிற விஜயும் சேமா கூட இருக்கலாம். சோ படத்துல மொத்தம் 3 விஜய். இந்த 3வது விஜய் தான் படம் ஃபுல்லா வருவாரா இல்ல கிளைமேக்ஸ்ல மட்டும் வரப்போறாரா அப்படின்றது தெரியல. சோ சர்ப்ரைஸ் நம்பர் 3 வந்து 3வது விஜய். நோட் பண்ணிக்கோங்க. யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா ட்ரெய்லரை மறுபடியும் ஸ்லோ ஸ்பீட்ல வச்சு பாருங்க, அப்போ நீங்களே டிகோட் பண்ணலாம். 4வது சர்ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து நம்ம தல தோனி வந்து கேமியோ பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உங்க மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு கேக்குது, உருட்டு நல்லா உருட்டு அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம். பட் இந்த நியூஸும் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆச்சு, தல தோனி வந்து பண்ணிருக்காரு அப்படின்ட்டு. பட் அந்த நியூஸ் வந்து கிட்டத்தட்ட உண்மைன்ற மாதிரி தான் தெரியுது. இதே ட்ரெய்லர்ல பாருங்க, அந்த சிஎஸ்கே கிரவுண்ட் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட இவங்க ஷூட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில சிஎஸ்கே மேட்ச் நடக்குது, அந்த டைம்லயே இவங்க அந்த ஸ்டேடியம் சுத்தியே வந்து இவங்க ஷூட் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே நல்லா தெரியுது. அதாவது என்ன கதை சொல்றாங்க
சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சேப்பாக் ஸ்டேடியம்ல பாம் வைக்கிற மாதிரியும், சோ அந்த பாம்பை வந்து கண்டுபிடிச்சு அதை டிஃப்யூஸ் பண்றதுக்காக தான் நம்ம தளபதி எல்லாம் வராரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கிட்டத்தட்ட அந்த ட்ரெய்லர்ல பாருங்க, அந்த ஸ்டேடியத்துக்கு மேலேயும் சரி, உள்ள இருந்து அந்த பைக்ல வரதும் சரி, அந்த ஸ்டேடியத்தை சுத்தியே நிறைய நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம தளபதி பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி நாட், இது வந்து நம்ம தலையோட டைலாக், ஐ மீன் தலை தோனியோட டைலாக், அந்த வேர்டிங்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டு வருவாரு, அந்த ஜெர்சி சிஎஸ்கே ஜெர்சி போட்டு வருவாரு. சோ கம்பல்சரி இதுல வந்து தலை தோனியும் தளபதியும் மீட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். அது மட்டும் இல்ல, இதுல 3 சிஎஸ்கே பிளேயர்ஸ் கேமியோ பண்ணிருக்கதா வேற ஒரு நியூஸ் வந்துச்சு. சோ இது எல்லாமே இந்த வந்த நியூஸ், அப்புறம் இந்த ட்ரெய்லர்ல வர அந்த சிஎஸ்கே மொமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு கூட தோணுது. பட் பாருங்களேன், அப்படி இருந்தா எவ்வளவு ஒரு மேஜிக்கா இருக்கும்ல, தல தோனி என்ட்ரி இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சோ இது வந்து சர்ப்ரைஸ் நம்பர் 4. சோ இதுதாங்க அந்த 4 சர்ப்ரைஸ். யாரு சொல்லுங்க பார்க்கலாம். இதுல வந்து நம்ம த்ரிஷா டான்ஸ் ஆடி இருக்காங்க குத்துப்பாட்டுக்கு தளபதியோட. அப்புறம் நம்ம விஜயகாந்த் ஒரு கேமியோ வராரு, 3வது விஜயா ஒருத்தர் வராரு, தென் தல தோனி ஆர் எனி 3 சிஎஸ்கே பிளேயர். சோ இது எல்லாமே இந்த 4 சர்ப்ரைஸும் வந்துச்சுன்னா, இதுக்கு அவங்க வந்து லீக் பண்ணல இந்த நியூஸை, பட் லீக் பண்ணாம இருந்தாலே நல்லது. நம்ம என்னதான் இருந்தாலும் தியேட்டர்ல போயிட்டு அந்த சர்ப்ரைஸ் ஆகிற மொமெண்ட் இருக்குல்ல, அது வந்து வேற லெவல்ல இருக்கும். சோ இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், பட் கண்டிப்பா இருக்கும், அதுல எந்த டவுட்டும் இல்ல. சர்ப்ரைஸ் மட்டும் இல்லாம படத்துல குட்டி குட்டி ரெஃபரன்சஸும் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய சிஎஸ்கே ரெஃபரன்ஸ், அப்புறம் நம்ம தல அஜித்தோட ரெஃபரன்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதுல ஒரு 1-2 சொல்றேனே. இந்த மங்காத்தா படத்துல பாத்தீங்கன்னா நம்ம தல அஜித் வந்து சொல்லுவாரு, இனிமே நம்ம குடிக்கவே கூடாதா சாமி அப்படின்னு சொல்லுவாரு ஒரு சீன்ல. கிட்டத்தட்ட சேம் அதே டைலாக்க இந்த படத்துல தளபதி குடிச்சிட்டு வந்து சொல்லுவாரு. சோ அந்த ஒரு டைலாக் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஆரம்பம் படத்துல லிஃப்ட் ஓபன் பண்ணி என்டர் ஆகிற மாதிரி நம்ம அஜித் ஒரு சீன் இருக்கும். சேம் அதே மாதிரி இதுல நம்ம தளபதி வந்து லிஃப்ட் ஓபன் பண்ணி என்டர் ஆகிறாரு, அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நிறைய இருக்கு. இப்போ ஒரு டைலாக் ஒண்ணு வரும், எ லயன் ஆல்வேஸ் எ லயன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இவங்க இந்த லயன் சொல்றது பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவை கூட மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கு. சிஎஸ்கேனாலே லயன் தானே, தல தோனினாலே லயன் தானே. சோ இவங்க எல்லாமே அப்படி கனெக்ட் பண்றாங்க. சிஎஸ்கேவையும் தளபதி தல தோனி இவங்க எல்லாரையுமே வந்து கனெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருக்குது. பெருசா தியேட்டர்ல நீங்க ஃபயர் ஆக போகுது பாத்தீங்கன்னா நம்ம டைட்டில் கார்டு தான். டைட்டில் கார்டுல பாத்தீங்களா ஏகப்பட்ட அந்த விஜய் ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஒரு படத்துலயும் அவரோட அந்த ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி அந்த ஃப்ரேம்ஸ் வந்து நிறைய வந்து அப்படியே ஷூட் பண்ற மாதிரி கோட் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு, காதலுக்கு மரியாதை, பத்ரி, வேலாயுதம், தலைவா, திருமலை, கில்லி, மெர்சல், பிகில், மாஸ்டர், லியோ, கோட் வரைக்கும் எல்லாமே சேர்ந்து ஒரு கோட் அப்படின்ற டைட்டில் கார்டு வர மாதிரி இருக்கு. பட் நான் வந்து பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றது நம்ம கடைசியா பார்த்தோம்ல லியோல அந்த தளபதி விஜய் டைட்டில் கார்டு. அட்லீஸ்ட் அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்க என்ன மாதிரி டைட்டில் கார்டு வேணாலும் வச்சுக்கோங்க. பட் அந்த மாஸ்டர் பிஜிஎம் மட்டும் தயவு செஞ்சு மாத்திராத வெங்கட் பிரபுனா ப்ளீஸ், எங்களுக்கு அதுதான் வேணும். அந்த தளபதி விஜய்ன்றப்ப அந்த மாஸ்டர் பிஜிஎம் வரும்ல, அது இருந்தாதான் எங்களுக்கு ஃபயரா இருக்கும். சோ இதை நாங்க பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றோம். இதே மாதிரி இந்த ட்ரெய்லர்ல உங்களுக்கு என்னென்னலாம் நிறைய டீகோட் பண்ண முடிஞ்சது அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.